ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 9.1ல் முதல் கணக்கு பார்க்கலாம். நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். இப்போ நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்றீங்களா? அப்புறவு நீவிர் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதரை தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் இப்போ ரோட்டில் நடக்கும்போது நிறைய புதிய மனிதர்கள் செல்வாங்க. அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுமாய். அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு என்ன? நீங்க தேர்ந்தெடுத்த மனிதரோட பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு என்ன? அதுதான் கேட்குறாங்க. நிகழ்தகவு அப்படின்னாலே பின்னமா எழுதணும். ஓகேங்களா? எப்போவுமே டிவைடருக்கு கீழே கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதோட மொத்த எண்ணிக்கை. இங்க கிழமையை பத்தி கேட்குறாங்க. அப்போ மொத்தமா எத்தனை கிழமை உண்டு? 7. அதை கீழே எழுதிருங்க. இனி கொஸ்டின்ல என்ன கிழமையை கேட்குறாங்க? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ 7ல் ஒரே ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ அதை மேலே எழுதிருங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஆனால் இதை ஃபார்முலா படி நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்னா கூறுவழி எழுதிக்கலாம். கூறுவழி அதாவது நம்ம டிவைடருக்கு கீழே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ கிழமையை பற்றி கேட்குறனால மொத்த கிழமையும் எழுதிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை, அப்புறவு திங்கள், அடுத்த செவ்வாய், அப்புறமாட்டு புதன், வியாழன், வெள்ளி, சனி, மொத்த கிழமையும் எழுதிட்டோம். இனிமே என் ஆஃப் எஸ் அதாவது எண்ணிக்கை. இதில் மொத்தமாக எவ்வளவு இருக்குன்னு எண்ணி எழுதணும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 இருக்குது. இனிமே ஏ அப்படின்னா தேர்ந்தெடுத்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக வருவதற்கான நிகழ்ச்சி. அதாவது மேலே எழுதியிருந்தோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும். அவங்க ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ ஏன்னா என்னது? ஞாயிற்றுக்கிழமை. அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, இனிமேல் என் ஆஃப் ஏ அதாவது எண்ணிக்கை. இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஏல ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒன்றுன்னு எழுதிருங்க. இனிமேல் நிகழ்தகவோட ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். நிகழ்தகவு P of A is equal to N of A divided by N of S. இதுதான் ஃபார்முலா. ஓகே, N of A அதோட மதிப்பு 1. ஓகே, N of S 7. சரிங்களா? அதை எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஆன்சர். P of A is equal to 1 divided by 7. இவ்வளோ தான் அந்த சம். ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். 1 முதல் 13 வரை உள்ள இயல் எண்களில் முழு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, 1 முதல் 13 வரை இருக்கக்கூடிய இயல் எண்களில் முழு வர்க்க எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்ன? அதை தான் கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? கூறுவழி எழுதிடலாம். கூறுவழி. ஓகே, இப்போ எஸ்னா மொத்த எண்ணிக்கை. அதாவது 1ல் இருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய முழு வர்க்க எண்ணு தான் கேட்குறாங்க. நம்ம எஸ் எழுதும்போது மொத்தத்தையும் எழுதணும். 1ல் இருந்து 13 வரைக்கும் எழுதிடணும். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, இனிமேல் என் ஆஃப் எஸ் அப்படின்னா எஸ்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை, அதாவது எவ்வளோ உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும். பாருங்க, இதில் மொத்தமாக 13 இருக்குது. அப்போ 13ன்னு எழுதிடலாம். இனிமேல் ஏ அப்படின்னா என்னன்னா முழு வர்க்க எண் கிடைக்கும் நிகழ்ச்சி. அதாவது கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, 1ல் இருந்து 13 வரைக்கும் இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் எதுன்னு தான் கேட்குறாங்க. அதுதான் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும்தான். இப்போ பாருங்க, 1 வர்க்க எண் தான். அதாவது 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். அப்போ 1 எழுதிக்கலாம். அப்புறமாட்டி என்ன வரும்னா 4 வரும். 4 2ஓட வர்க்கம் என்னது? 4 தான். சரிங்களா? அதுக்கப்புறம் 9 வரும். 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 9. அப்போ 1 4 9. இவ்வளோ தான் 1ல் இருந்து 13 வரை இருக்கக்கூடிய முழு வர்க்க எண். அதை எழுதிட்டோம். இனிமேல் என் ஆஃப் ஏ அதாவது ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை. பாருங்க, 1 2 3 இருக்குது. இனிமேல் நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாமா? நிகழ்தகவு ஃபார்முலா எழுதிக்கலாம். P of A is equal to N of A divided by N of S. ஓகே, N of Aயோட மதிப்பு என்னது? 3. பிரதியிடலாம். N of Sஓட மதிப்பு 13 எழுதிருங்க. இதுதான் P of Aயோட மதிப்பு. P of A is equal to 3 divided by 13. இவ்வளோ தான் ரெண்டாவது கணக்கு. மூணாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அதாவது நம்ம ஒரு பகடையை உருட்டும் போது நம்மளுக்கு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? கூறுவழி. கூறுவழினா எஸ் எழுதிடலாம். கூறுவழி அதாவது நம்மள்ட்ட ஒரு பகடையை உருட்ட சொல்றாங்க. அதுல இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்போ நம்ம பகடை உருட்டும் போது நம்மளுக்கு எந்தெந்த எண் கிடைக்கும்? 1 கிடைக்கும், 2 கிடைக்கும், அப்புறம் 3 4 5 6 6 எண்கள் தான் கிடைக்கும். ஏன்னா பகடைக்கு மொத்தமாக 6 முகங்கள். சரிங்களா? இது கனசதுர வடிவம். அப்போ 6 முகங்கள் இருக்கும். அதனால 6 எண்கள் கிடைக்கும். அதை எழுதிக்கலாம். S equal to 1 2 3 4 5 6.
அப்புறமாட்டு என் ஆஃப் எஸ், அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை. எஸ்ஸில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும். இதில் மொத்தமாக 6 உறுப்பு இருக்குது. அப்போ 6ன்னு எழுதிக்கலாம். இனிமே ஏ அப்படின்னா என்னன்னா ஓர் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. நம்மள்ட்ட கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, இரட்டை எண் கிடைக்கணும். அப்போ பாருங்க, இதில் இருக்கிறதுல இரட்டை எண் என்னது, 2 4 6, அதுதான் ஏ. அப்போ எழுதிக்கலாம் 2 4 6, இதுதான் அதில் இருக்கக்கூடிய இரட்டை எண். இனிமே என் ஆஃப் ஏ, அதாவது ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை 1 2 3 எண்கள் தான் இருக்கு. அப்புறமாட்டு நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாம். நிகழ்தகவு ஃபார்முலா என்னது, பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இப்போ என் ஆஃப் ஏயோட மதிப்பு 3 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 6. ஓகே, இப்போ இது 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் பண்ணலாம். 1 3 3 ஈர் 3 6. அப்போ பாக்கி மேலே என்னது இருக்கு, 1 டிவைடருக்கு கீழே 2. இதுதான் பி ஆஃப் ஏயோட மதிப்பு. சரிங்களா, இவ்வளவு அந்த சம். 4வது கணக்கு பார்க்கலாம். ஒரு பானையில் 24 பந்துகள் உள்ளன. அவற்றில் 3 சிவப்பு, 5 நீலம் மற்றும் மீதி இருப்பவை பச்சை நிறமுடையதாகும். அதாவது ஒரு பானையில மொத்தமா 24 பந்துகள் இருக்குது. அதுல 3 பந்துகள் சிவப்பு நிறமுடையது, 5 பந்துகள் நீல நிறமுடையது, பாக்கி இருக்கக்கூடியது எல்லாமே பச்சை நிறமுடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் போது அது ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு நீல நிற பந்து, 2வது ஒரு சிவப்பு நிற பந்து, 3வது ஒரு பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு என்ன? அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, அந்த பானையில இருந்து ஒரு பந்தை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அது நீல நிற பந்தா இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்புறமாட்டு சிவப்பு நிற பந்தா இருக்க நிகழ்தகவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். லாஸ்டா பச்சை நிற பந்தா இருக்க நிகழ்தகவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாம். தீர்வு எப்பவுமே மொத்த எண்ணிக்கையை என் ஆஃப் எஸ்ன்னு எடுக்கணும். அப்போ மொத்த பந்துகளின் எண்ணிக்கையை நான் என் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, மொத்த பந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு, 24. அப்ப 24ன்னு எடுத்துக்கலாம். இனி கொஸ்டின்ல என்ன கேட்கிறாங்களோ அதை என் ஆஃப் ஏன்னு எடுக்கணும். பாருங்க, நீல நிற பந்தோட நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்போ நீல நிற பந்தோட எண்ணிக்கையை நான் என் ஆஃப் ஏன்னு எடுக்க போகிறேன். என் ஆஃப் ஏ, நீல நிற பந்தோட எண்ணிக்கை எவ்வளவு, 5. அப்போ 5ன்னு எழுதிக்கலாம். இனி 2வது பாருங்க, ஒரு சிவப்பு நிற பந்து. அப்போ சிவப்பு நிற எண்ணிக்கையை நான் என் ஆஃப் பின்னு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதை ஏன்னு எடுத்துக்கிட்டா அடுத்த உள்ளதை பின்னு எடுத்துக்கணும். என் ஆஃப் பி. சிவப்பு நிற பந்துகளோட எண்ணிக்கை எவ்வளவு, 3. அப்போ 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்த 3வது என்ன கேட்குறாங்க, பச்சை நிறம். அப்போ பச்சை நிற பந்துகளோட எண்ணிக்கையை நான் என் ஆஃப் சின்னு எடுத்துக்க போகிறேன். இங்கே நம்மளுக்கு பச்சை நிற பந்துகளோட எண்ணிக்கை கொடுக்கல. மொத்த பந்துகள் 24, அதில் 3 சிவப்பு, 5 நீலம், பாக்கி இருக்கக்கூடியது எல்லாமே பச்சை நிறம். அப்போ நான் என்ன பண்ணணும், 24ல் இருந்து 3ஐயும் 5ஐயும் கழிக்கணும். கழிச்சா பாக்கி இருக்கக்கூடிய எண்ணிக்கை நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, மொத்த எண்ணிக்கை எவ்வளவு, 24. அதுல இருந்து 5 கழிக்கணும். அப்போ -5. 3ஐயும் கழிக்கணும், -3. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 24 எழுதிருங்க. ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும். 5 3ஐயும் கூட்டினா 8. 24ல இருந்து 8 கழிச்சா என்ன கிடைக்கும், 16. இதுதான் என் ஆஃப் சி, அதாவது பச்சை நிற பந்துகளோட எண்ணிக்கை 16. இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஒரு நீல நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு என்ன, அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஒரு நீல நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு. நிகழ்தகவோட ஃபார்முலா என்னது, பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இப்போ மதிப்பை பிரதியிடலாம். என் ஆஃப் ஏயோட மதிப்பு என்னது, 5. அப்போ 5ன்னு எழுதிருங்க. டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு என்னது, 24. சரிங்களா, இதுதான் என்னன்னா நீல நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு. ஓகே, இனிமே செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, செகண்ட் கொஸ்டின், ஒரு சிவப்பு நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எழுதிருங்க. ஒரு சிவப்பு நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு ஃபார்முலா எழுதிக்கலாம். நம்ம இங்க சிவப்பு நிற பந்த பின்னு எடுத்துக்கிட்டோம், என் ஆஃப் பி. அப்போ ஃபார்முலா எழுதும் போது பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இங்க பி எழுதுனீங்கன்னா இங்கே பி தான் எழுதிக்கணும். சரிங்களா, இப்போ மதிப்பை பிரதியிடலாம். என் ஆஃப் பியோட மதிப்பு 3. அப்போ எழுதிருங்க 3 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு என்னது, 24. அதையும் எழுதிக்கலாம், 24. இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியும், அதனால கேன்சல் பண்ணலாம். 3ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 3 3 8 3 24. போன சம்ல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது, அதனால அதை அப்படி வச்சுக்கிட்டோம். இங்க கேன்சல் பண்ண முடியும், அதனால கேன்சல் பண்ணிடணும். அப்போ மேல பாக்கி 1 இருக்கு, டிவைடருக்கு கீழே 8 இருக்கு. இதுதான் சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு. சரிங்களா, 1 டிவைடட் பை 8. இனி 3வது சப்டிவிஷன் பாருங்க, ஒரு பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு, அதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எழுதிருங்க, ஒரு பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு. ஓகேங்களா, இங்க நம்ம பச்சை நிற பந்தோட எண்ணிக்கையை என் ஆஃப் சின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ ஃபார்முலா எழுதும் போது பி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் சி டிவைடட் பை என் ஆஃப் எஸ் அப்படின்னு எழுதிக்கணும்.
எப்போவுமே டிவைடருக்கு கீழே என் ஆஃப் எஸ்ன்னு தான் வரும். ஆனால் இங்கே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை தான் இங்கே எழுதணும். சரிங்களா? இப்போ என் ஆஃப் சியோட மதிப்பு எவ்வளவு? 16. அப்போ எழுதிக்கலாம் 16 டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு எவ்வளவு? 24. எழுதிக்கலாம் 24. இப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணலாம். 4ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். நன்னாலு 16, அப்புறம் 6 4 24. இனி 2ஆம் வாய்ப்பாடு 2 4, அப்புறம் 3 2 6. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே பாக்கி என்னது இருக்கு? 2. டிவைடருக்கு கீழே பாக்கி 3 இருக்கு. இதுதான் பி ஆஃப் சியோட மதிப்பு. அதாவது பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்தகவு இதுதான். ஓகே, இவ்வளவு தான். 5வது கணக்கு பார்க்கலாம். 2 சீரான நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? அதாவது 2 நாணயங்களை ஒரே நேரத்தில் சுண்டும் போது நம்மளுக்கு இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூறுவழி எழுதிக்கணும். கூறுவழினா எஸ். அதாவது 2 நாணயங்களை சுண்டும் போது நமக்கு என்னென்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். சரிங்களா? இதை நம்ம எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, 2 நாணயங்களை சுண்டும் போது நம்மளுக்கு ரெண்டுமே தலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தலைனா ஹெட்னா ஹச் அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே ஹச், ரெண்டுமே தலை வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 2லேயுமே பூ வர வாய்ப்பு இருக்கு. பூ அப்படின்னா நான் டீன்னு எழுதிக்கிறேன். அப்போ 2 வாட்டி எழுதிக்கணும். இனிமே 1ல் பூவும் இன்னொன்னுல தலை வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 1ல் பூ, அப்போ டி. 2ஆவதுல தலை வர வாய்ப்பு இருக்கு, அதனால ஹச். சரிங்களா? இனி ஃபர்ஸ்ட் 1ல் தலையும் 2ஆவதுல பூ வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்போ ஹச் டி எழுதிக்கலாம். ஹச் டி. இந்த மாதிரி 4 வாய்ப்பு தான் இருக்கு. எவ்வளோ வாய்ப்பு அதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன்னா ஒரு நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருக்கு. அப்போ இந்த நாணயத்துக்கு இரு பக்கங்கள் 2 பெருக்குங்க. 2 4, அப்போ 4 வாய்ப்பு. இனிமேல் என் ஆஃப் எஸ், அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை. எஸ்ஸில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எண்ணி எழுதணும். 1 2 3 4. சரிங்களா? இதுக்கு பிறகு ஏ அப்படின்னா நம்மள்ட்ட கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களோ அது மட்டும். கொஸ்டின்ல இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்போ ஏன்னா என்னது? இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு எழுதிக்கணும். எழுதியிருக்கேன் பாருங்க, இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அப்போ பாருங்க, எஸ்ல இரு தலைகள் எங்க இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட்ல ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அப்போ எழுதிருங்க ஹச். இரு தலைகள் 2லேயுமே தலை மட்டும் தான் கிடைக்கணும். இனிமே என் ஆஃப் ஏ, அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை. ஏல எத்தனை உறுப்பு இருக்கு? ஒரே ஒரு உறுப்பு. அப்போ 1ன்னு எழுதிருங்க. இப்போ நிகழ்தகவு கண்டுபிடிக்கலாமா? அப்போ நிகழ்தகவு ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா என்னது? பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏயோட மதிப்பு 1, அப்போ 1ன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை என் ஆஃப் எஸ், அதோட மதிப்பு 4, அப்போ எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ஆன்சர். அதாவது இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 4ல் ஒரே ஒரு வாய்ப்பு தான். இவ்வளோ இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.